ராம் சரத்குமார், யோகி ராம் சரத்குமார் ஜெயகுருராய். பகவானுடைய தாமரை திருவடிகளுக்கு முதல்ல என்னுடைய மனமார்ந்த நமஸ்காரங்களை சமர்ப்பிச்சுக்கிறேன். இங்கே வந்திருக்கக்கூடிய எல்லோருக்கும் என்னுடைய மனமார்ந்த நமஸ்காரங்கள். பொதுவாகவே பௌர்ணமி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த முழு நிலவு திருநாள் இறை வழிபாட்டிற்கு ரொம்ப உகந்த நாளாக பார்க்கப்படுது. அதுலேயும் இந்த சித்ரா மாசத்துல வரக்கூடிய இந்த சித்ரா பௌர்ணமி எல்லாரோடும் ரொம்ப வெகு சிறப்பாக கொண்டாடப்படுது. இந்த சித்ரா பௌர்ணமி அப்படின்றது சித்ரகுப்தன் அவர்களுடைய பிறந்த நாள் அப்படின்னு சொல்றாங்க. சித்ரகுப்தன் அப்படின்றவர் யாரு அப்படின்னா, மரண கடவுளான யமதர்மராஜா கூடவே இருந்து தெய்வீக கணக்குகள் எல்லாம் எழுதக்கூடியவர் தான் அந்த சித்ரகுப்தன். நம்மளுடைய ஒவ்வொரு சொல்லுக்கும் செயலுக்கும் ஒரு கர்ம பதிவு இருக்கு, அதையெல்லாம் எழுதக்கூடியவர் தான் சித்ரகுப்தன். அவருக்காக தான் இந்த நாளை அர்ப்பணிக்கிறாங்க. இந்த நாளுக்கு ஏன் இத்தனை ஒரு சிறப்பு அப்படின்னா, இந்த நாள்ல நம்ம இறைவன் மீது பக்தி செலுத்தி செய்யக்கூடிய வழிபாடானது நம்மளுடைய கர்மாக்களை எல்லாம் தூய்மைப்படுத்தி நமக்கு ஒரு மேன்மையான நிலையை அருள் செய்யும் அப்படின்னு பொதுவான ஒரு நம்பிக்கை இந்த நாள் இருக்கனால இந்த நாளை ரொம்ப சிறப்பாக கொண்டாடுறோம். புராண கதைகள் படி என்ன சொல்றாங்க அப்படின்னா, தேவலோகத்துல தேவர்களுக்கெல்லாம் தலைவரான இந்திர பகவானுக்கும் அவருடைய குருவான பிரகஸ்பதிக்கும் ஒரு சின்ன பிணக்கம் ஏற்படுது. எதனால அப்படின்னா, இந்திர பகவானுக்கு ஒரு அகந்தை ஏற்படுது. தன்கிட்ட நிறைய செல்வம் இருக்கு, நான் ரொம்ப வலிமையா இருக்கேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஒரு அகந்தையோட இருக்காங்க. இதனால கோபம் கொள்ளக்கூடிய பிரகஸ்பதி என்ன பண்றாரு குரு அப்படின்னா, இவ்வளவு அகந்தையோட இருக்கக்கூடிய உனக்கு ஒரு சரியான வழிகாட்டுதல் தேவையில்லை அப்படின்னு சொல்லி அவர் ரொம்ப கோபம் அடைந்து தேவலோகத்தை விட்டு வெளியேறிடுறாரு. குரு பிரகஸ்பதி வெளியேறினதை தெரிஞ்ச உடனே அசுரர்கள் எல்லாம் என்ன பண்றாங்க அப்படின்னா, தேவலோகத்திற்கு இந்திர பகவான் மீது தாக்குதல் செய்யறாங்க. அதுல அவர் ரொம்ப ஒரு மோசமான வீழ்ச்சி அடைஞ்சிடறாரு. அவருக்கு அவ்வளவு வலிமை இருந்தும் எல்லாமே இருந்தும் கூட சரியான வழிகாட்டுதலும் குருவினுடைய அருளும் இல்லாதனால அவர் ரொம்ப ஒரு மோசமான வீழ்ச்சி அடைகிறாரு. அவருடைய குருவை அவமதிச்சனால அவருக்கு ஒரு தீய கர்மாவும் அவரை தொற்றிக்குது. அப்ப அவரு தான் உணர்றாரு, நம்ம செஞ்ச ஒரு பெரிய தப்பு என்னன்னா, நம்மளுடைய குருவை நம்ம அவமதிச்சிட்டோம், அதனால நமக்கு இப்படி ஒரு வீழ்ச்சி ஏற்பட்டுச்சு அப்படின்றத உணர்ந்து அவருடைய குரு கிட்ட ஒரு பிராய்ச்சித்தம் கேட்கிறாரு. அப்ப அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, நீ உலகத்திற்கு போய் பூமிக்கு போய் தவம் பண்ண, உன்னால இந்த கர்மால இருந்து விடுபட முடியும் அப்படின்னு சொல்றாங்க. அதனால அவரு பூமிக்கு வராரு. வரும்போது மதுரையில ஒரு கடம்ப மரத்தின் கீழே இருக்கக்கூடிய சிவபெருமான வழிபடுறாரு. அவர் மேல இவருக்கு அத்தனை ஒரு ஈர்ப்பு ஏற்படுது. அங்க அமர்ந்து தியானம் பண்றாரு. தாமரை மலர்கள் எல்லாம் சமர்ப்பிச்சு இவர் பண்ணக்கூடிய அந்த பக்தியில சிவபெருமான் இவருக்கு அருள் செஞ்சு அவருடைய கர்மாவில இருந்து விமோச்சனம் கொடுக்கிறார். இந்த விமோச்சனம் கூட அவருக்கு இந்த சித்ரா பௌர்ணமி அன்னைக்குதான் நடந்தது அப்படின்னு சொல்றாங்க. அவருக்கு எப்படி ஒரு பாப விமோச்சனம் கிடைச்சதோ அதே மாதிரி நம்மளும் இறைவன் கிட்ட இன்னைக்கு மன்றாடி கேட்டோம் அப்படின்னா நம்ம பாவங்கள்ல இருந்து அவர் நமக்கு ஒரு விடுதலை கொடுப்பாரு அப்படின்னு சொல்றாங்க. அதுதான் இந்த நாளினுடைய மிக ஒரு சிறப்பான விஷயம். இந்த கதை நமக்கு உணர்த்தக்கூடிய மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு குருன்றவருடைய வழிகாட்டுதல் எவ்வளவு முக்கியம் அப்படின்றதுதான். ஏன்னா குருவினுடைய வழிகாட்டுதல் இருந்தது அப்படின்னா, எவ்வளவு ஒரு மோசமான வாழ்க்கையை ஒருத்தர் வாழ்ந்துட்டு இருந்தாலும் அவர் குருவால ஆட்கொள்ளப்பட்டு அவருடைய அருள் கிடைச்ச அப்புறம் அவருடைய வாழ்க்கை ஒரு வரலாறாகவே மாறும். இதற்கு ஒரு சிறந்த உதாரணம் என்ன அப்படின்னா, ராமாயணத்தை எழுதிய வால்மீகி அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு தான். வால்மீகி முனிவர் அவர்களுடைய இயற்பெயர் ரத்னகாரகன். அவர் ரொம்ப ஒரு ஏழ்மையான குடும்பத்துல பிறந்தவர். அவர் ஒரு கொள்ளைக்காரனாக இருந்தவர். அவருடைய வீட்டினுடைய சூழ்நிலையினால அவர் என்ன பண்றாரு அப்படின்னா, வழியில போறவங்களை எல்லாம் வழிமறிச்சு அவர்களை தாக்கி அவர்களிடமிருந்து பணம் பறித்து அது மூலமா அவங்க வீட்டுல இருக்கவங்களுக்கு எல்லாம் இவர் உணவு அளிச்சுட்டு வந்துட்டு இருந்தாரு. அவரை பொறுத்த வரைக்கும் அது தப்பாவே தெரியல. ஏன்னா அவர் திருடுறது எல்லாமே தன்னோட வீட்டுல இருக்கவங்களுக்கு உணவளிக்கிறதுக்கு தானே அப்படின்றனால அவருக்கு ஒரு குற்ற உணர்ச்சியே ஏற்படவே இல்லை. அவர் இந்த செயலை செஞ்சுட்டே இருக்கும்போது ஒரு நாள் இதே மாதிரி ஒரு பையனையை வழிமறைக்கிறாரு. 2 பேர் நிற்கிறாங்க. அவங்க அமைதியை இவங்களே பாக்குறாங்க. அவங்க யாரு அப்படின்னா, நாரத முனிவரும் பிரம்மதேவரும். அப்ப அவங்க கேட்கிறாங்க, ரத்னகாரகா, உன்னோட குடும்பத்திற்காக நீ இந்த திருட்டை எல்லாம் செய்யறியே, செஞ்சு அவங்களுக்கு போய் உணவெல்லாம் கொடுக்குறியே, அவங்க கிட்ட போய் கேளு, உன்னுடைய பாவங்களையும் அவங்க எல்லாம் பங்கு போட்டுப்பாங்களான்னு சொல்லி கேட்கிறாங்க. உடனே இவருக்கு ஒன்றும் புரியல. இருந்தாலும் அவருடைய வீட்டிற்கு போய் குழந்தைகள், மனைவி, பெற்றோர் கிட்ட எல்லாம் கேட்கிறாங்க. அவங்க எல்லாம் சொல்றாங்க, இந்த மாதிரி உன்னுடைய பாவங்கள் எல்லாம் எங்களால பகிர்ந்துக்க முடியாது, நீ கொண்டு வரக்கூடிய உணவையும் இன்பத்தையும் வேணா நாங்க பகிர்ந்துக்கிறோம், இந்த பாவங்கள் எல்லாம் உன்னோடையதுதான் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதை கேட்டோடனே ரத்னகாரகனான அவருக்கு ரொம்ப ஒரு மன வருத்தம் ஏற்படுது. அப்பதான் அவர் உணர்றாரு, தன்னுடைய வாழ்க்கையில எவ்வளவு காலமா எவ்வளவு பெரிய தப்பெல்லாம் பண்ணிட்டு இருந்திருக்கோம் அப்படின்றத உணர்ந்து அவர் என்ன பண்றாரு அப்படின்னா, பிரம்மதேவர்கிட்டையும் நாரத முனிவர்கிட்டையும் போய் எனக்கு ஒரு வழிகாட்டுங்க, நான் இந்த பாவ கடல்ல மூழ்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லும் போது அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒரு இடத்துல அமர்ந்து ராம நாமத்தை நீங்க தொடர்ந்து ஜபி அப்படின்னு சொல்றாங்க.
அவர் ரொம்ப ஒரு மோசமான வாழ்க்கையை வாழ்ந்தனால ராமா அப்படின்ற நாமம் கூட அவருடைய வாயில வரல. அவர் மரான்னு சொல்றாரு. அந்த வார்த்தைக்கு அர்த்தம் என்ன அப்படின்னா மரணம். அவர் திரும்ப திரும்ப மரான்னு சொல்றது ஒரு சமயத்துல என்ன ஆயிடுச்சு அப்படின்னா ராமன் ஆயிடுச்சு. அவர் இப்படியே ராமத்தை சொல்லி தவம் பண்ணிட்டே இருக்காரு. அவரை சுற்றி வந்து கரையான் எல்லாம் ஒரு கூடே கட்டிடுச்சு. சில காலம் கழித்து வந்து பிரம்மதேவரும் நாரத முனிவரும் அந்த கூட்டுல இருந்து அவரை வெளியில கொண்டு வராங்க. அப்போ பார்த்தா கொள்ளைக்காரனாக உள்ள போகக்கூடிய அந்த ரத்னகாரகன் வால்மீகி முனிவராக வெளியில வரார். அந்த கூட்டிலிருந்து அவர் வெளியில வந்தனால தான் அவருடைய பெயர் வந்து வால்மீகி. அதாவது அவர் அந்த நாமம் ஜபிச்ச அப்புறம் அவர் வந்து ஒரு ஞான நிலையை அடைஞ்சிடுறாரு. அவர் இப்போ வந்து வால்மீகி முனிவராக இருக்காரு. வால்மீகி முனிவர் ஒரு சமயம் என்ன பண்றாரு, அவருடைய மாணவர்கள் எல்லாம் கூட்டிட்டு ஒரு ஆற்றங்கரை பக்கமா போயிட்டு இருக்காரு. அப்ப பார்த்தா ஒரு மரத்துல 2 பறவை உட்காந்து ரொம்ப அழகா பாடிட்டு இருக்கு. இப்ப இவர் அதை ரசிச்சு பார்த்துட்டே இருக்கும் போது ஒரு வேடன் என்ன பண்றான், ஒரு அம்பு விட்டு ஒரு பறவையை கொண்டுடுறான். அந்த பறவை அப்படியே துடிச்சு கீழே விழுந்தது. அதோட துணை பறவை வந்து இதை பார்த்து ரொம்ப நொந்து போயிடுது. இப்ப இதை பார்த்த வால்மீகி முனிவருக்கு வந்து ரொம்ப கோபம் வருது. உடனே அவர் என்ன பண்றாரு அப்படின்னா அந்த வேடனை பார்த்து ரொம்ப கோபமான வார்த்தைகள் எல்லாம் பேசுறாரு. அப்ப அவங்க மாணவர்கள் இதுல என்ன ஒரு விஷயத்த நோட் பண்றாங்கன்னா, அவர் பேசக்கூடிய எதுவுமே சொல்லாக இல்லை, எல்லாம் கவிதையா வருது. அதுவும் ஒவ்வொரு கவிதையும் ஒரு தாளத்தோடும் ஒரு இசையோடும் வருது. அப்ப அவங்க மாணவர்கள் சொல்றாங்க, நீங்க பேசுறதெல்லாம் வெறும் சொற்கள் கிடையாது, எல்லாம் கவிதை. அப்ப பிரம்மதேவர் அங்க தோன்றி அவர் சொல்றாரு, நீங்க தான் இந்த உலகத்திலேயே முதல் கவிதை இயற்றியவர், நீங்க தான் ஆதி கவி அப்படின்னு சொல்லி இதை பயன்படுத்தி நீங்க ஸ்ரீராமருடைய வரலாறு எழுதுங்க அப்படின்னு சொல்றாங்க. அவர் கேட்கிறாரு, இதை எப்படி நான் எழுத முடியும், நான் இதை பார்க்கறதுக்கு அங்கே இல்லையே அப்படின்னு. உங்களுக்கு ஒரு விசேஷமான பார்வையை நான் கொடுக்குறேன். அதன் மூலியமா ஸ்ரீராமர் வாழ்க்கையில நடந்த அத்தனை விஷயத்தையும் உங்க ஞான திருஷ்டியில நீங்க பார்ப்பீங்க, நீங்க எழுதுங்கன்னு சொல்றாரு. அப்படி அவருடைய ஞான திருஷ்டியின் மூலியமா அவர் எழுதியதுதான் ராமாயணம். அதாவது கொள்ளைக்காரனாக இருந்தவர் வந்து ஒரு குருவினுடைய வழிகாட்டுதலும் நாமமும் கிடைக்க பெற்று வால்மீகி முனிவராகி ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஒரு ராமாயணம் அப்படின்ற காப்பியத்தையே உருவாக்கியவர். இதுதான் வந்து அவருடைய வரலாறு நமக்கு உணர்த்தக்கூடிய விஷயம். நம்மளுடைய பகவான் யோகிராம் சுரத்குமார் அவர்கள் வந்து சின்ன வயசுல சுவாமி ரொம்ப ராமாயணமே கேட்டு வளர்ந்தனால அவருக்கு அது மேல அதீதமான ஒரு பிரியம். சுவாமி சொல்லுவார், எல்லா இந்துக்கள் வீட்டிலேயுமே ராஜாஜி எழுதிய ராமாயணம், சித்பவானந்தர் அவர் எழுதிய ஸ்ரீமத் பாகவதமும் எல்லார் வீட்லயும் இருக்கணும். சாமி கிட்ட யாராவது கஷ்டம்னு வந்து கேட்டா அப்ப சுவாமி சொல்லுவாரா, நீங்க எல்லாம் ராமாயணம் படிங்க அப்படின்னு சொல்லுவாரா. ஏன் அப்படின்னா ராமாயணத்துல எப்படி ஒருத்தர் வாழ்க்கை வந்து நம்ம துணிச்சலோட எதிர்கொள்றது, மற்றவங்களுக்கு எப்படி உதவி செய்யறது, சுயநலம் இல்லாம எப்படி இருக்கிறது, எப்பவுமே கடவுளை எப்படி நினைவில் கொள்றது, அந்த மாதிரியான விஷயங்கள் வந்து உங்களுக்கு வந்து ராமாயணம் வந்து எடுத்துரைக்கும். அதனால அதெல்லாம் படிங்கன்னு சுவாமி சொல்லியிருக்காரு. சுவாமி காட்டிய அந்த வழியை நம்மளும் பின்பற்றுவோம். இப்போ நம்ம எல்லோருடைய வாழ்க்கையிலும் நிறைய கஷ்டங்கள் இருக்கு, சோதனைகள் இருக்கு. ஆனா இந்த சோதனைகள் எல்லாத்தையுமே ஆசீர்வாதமாகத்தான் பார்க்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அது கஷ்டங்கள் நமக்கு வலியை கொடுக்கும் போது அதை எப்படி ஆசீர்வாதமாக பார்க்க முடியும் அப்படின்னா, அந்த கஷ்டங்கள் எதுக்காக நமக்கு வருது அப்படின்னா, நம்ம கிட்ட இருக்கக்கூடிய அந்த கர்மாக்களை தூய்மைப்படுத்தி நமக்கு ஒரு மேன்மையான நிலையை அருள் செய்யறதுக்காகத்தான் அந்த கஷ்டங்கள். அதனால அதை ஆசீர்வாதமாக பாருங்க அப்படின்னு சொல்றாங்க. தேவையில்லாத விஷயத்தை எல்லாம் நீக்கிறதுக்காகத்தான் அந்த கஷ்டங்கள் வருது அப்படின்னு. நம்மளுடைய பகவானுடைய பக்தரான எழுத்து சித்தர் பாலகுமரன் அவர்களுக்கு வந்து சுவாமி ஒரு குண்டலினி எல்லாம் எழுப்பி ஒரு அனுபவம் கொடுத்தாரு. அதுக்கப்புறம் அவர் வந்து சுவாமியை பார்க்கறதுக்காக ஒரு சமயம் திருவண்ணாமலைக்கு பஸ்ல போறாரு. தனியா அவர் மட்டும் போறாரு. அவர் அப்படி பயணிச்சுட்டு இருக்கும்போது பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு பக்தர் வந்து அவர்கிட்ட கேட்கிறாரு, நீங்க எழுத்தாளர் பாலகுமரன் தானே அப்படின்னு. அவர் ஏற்கனவே ஒரு சந்தோஷத்துல இருக்காரு. அதாவது சுவாமி நமக்கு ஒரு பெரிய அனுபவம் எல்லாம் கொடுத்துட்டாரு, இன்னைக்கு நம்ம போய் சுவாமியை பார்க்க போறோம், சுவாமி நம்மளை கூட வச்சு நல்லா சந்தோஷமா பேசுவாரு அப்படின்ற அந்த நினைப்புல அவர் என்ன பண்றாரு, கூட இருந்தவருக்கு பதில் சொல்றதுக்கு விருப்பலாம நான் தியானம் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்படியெல்லாம் சொல்லி அவர் சுவாமி சன்னதிரு வீட்டில் இருக்காரு. இவருக்கு திருவண்ணாமலையில இறங்கிட்டு ஒரு லாட்ஜ்ல போயிட்டு நல்லா ஒரு வெள்ளை வேஷ்டி சட்டையெல்லாம் மாத்திட்டு ரொம்ப சந்தோஷமா சன்னதிரு வீட்டுக்குள்ள வராரு. அப்போ சுவாமி கூப்பிட்டு பக்கத்துல உட்கார வச்சு பேசிட்டு இருக்காரு. பேசிட்டு இருக்கும்போது வெளியில இருக்கக்கூடிய பக்தர்கள் கொண்டு வந்த அத்தனை மாலையும் சுவாமி என்ன சொல்றாரு, இந்த பிச்சைக்காரனுக்கு போடாதீங்க, பாலகுமரனுக்கு போடுவோம் அப்படின்னு சொல்றாரு. எல்லாருடைய மாலையும் போட்டு ஒரு 20 மாலை மாதிரி அவர் மேல வந்துருச்சு. அவருக்கு புரிஞ்சிருச்சு, நம்ம ஏதோ ஒரு விஷயம் தப்பு பண்ணிட்டோம், அதை உணர்த்துறதுக்கு தான் சுவாமி இந்த லீலை பண்றாரு, நம்ம பேசாம இருந்துருக்கோம். அவர் பேசாம இருந்துட்டாரு. அப்புறம் சுவாமி என்ன பண்றாரு, சுவாமி சிகரெட் குடிப்பாரு. அந்த ஆஷஸ் எல்லாம் இருக்கக்கூடிய ஆஷ்ட்ரே போய் கிளீன் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி பாலகுமரன் அவர்கிட்ட கொடுக்குறாங்க. அவர் என்ன பண்ணிட்டுறாரு, அதை அப்படியே கைத்தவரை கீழே கொட்டிட்டுறாரு. சுவாமி உடனே ரொம்ப பதட்டமாயி அவரோட 2 கையில சுவாமியை சுத்தம் பண்றாரு. சுவாமியோட 2 கையிலையுமே சாம்பல். அவர் என்ன பண்றாரு, பாலகுமரன் அவர்களுடைய முதுகலை அப்படி தட்டுறாரு. சட்டை ஃபுல்லா அந்த சாம்பல் ஆயிடுது. அதுக்கப்புறம் சுவாமி நம்ம கொஞ்ச நேரம் வெளியே போய் நடப்போம்
அப்படின்னு சொல்லி சன்னதி தெருவுல இருந்து வெளியில கூட்டிட்டு வராரு. 20 மாலையோட அவர் வெளியில வராரு. வந்தோடனே சுவாமி என்ன பண்றாரு, அவருடைய ஒரு கோலையும் விசிறியும் ஒரு கையில கொடுத்துட்டு, கொட்டாங்குச்சி இன்னொரு கையில கொடுத்துட்டு, கையை கீழே இறக்கக்கூடாதுன்னு சொல்லி அப்படியே அந்த சன்னதி தெருவுல இருந்து அந்த தெருக்கள் ஃபுல்லா கூட்டிட்டு வர்றாரு. அப்படி கூட்டிட்டு வரும்போது இவர் பஸ்ல வந்த ஒருத்தர் கிட்ட பதில் சொல்ல மறுத்தாருல்ல, அவர் நின்று இவரை வேடிக்கை பார்க்குறாரு. அப்போ அவருக்கு புரிஞ்சிருச்சு, நமக்கு சுவாமியை நல்லா தெரியுன்ற ஒரு அகந்தை நமக்கு இருந்தது, நம்ம பெரிய எழுத்தாளர்ன்ற ஒரு நினைப்பு நமக்கு இருந்தது, அதுக்காக தான் சுவாமி இப்படி பண்றாருன்றது அவருக்கு புரிஞ்சிருச்சு. அப்புறம் எல்லாம் சுற்றி கூட்டிகிட்டு வந்து சுவாமி உள்ளே கூட்டிகிட்டு வந்ததுக்கப்புறம் இவர் சுவாமியோடைய காலில் விழுந்து சொன்னாரா, எனக்கு புரிஞ்சிடுச்சு அப்படின்னு. ஐ நோ மை ஃப்ரெண்ட் அப்படின்னு சுவாமி சொன்னார். அதாவது அது குரு நமக்கு என்ன பண்ணுவார் அப்படின்னா, நமக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த தேவையில்லாத விஷயத்தை நீக்கிறதுக்காகத்தான் நமக்கு அந்த சோதனைகளை கொடுக்குறாரு. பொதுவாகவே கடவுள் வந்து அவருக்கு ரொம்ப அன்புக்குரிய பக்தர்களை நம்பிக்கை உள்ளவர்களாக தழுவி முழுமையாக அவருடையதாக ஆக்கிக்கிறதுக்கு முன்னாடி நிறைய கஷ்டங்களையும் சோதனைகளையும் கொடுப்பார். அதுதான் அவருடைய நியதி. அந்த கஷ்டங்களை உண்மையாகவே யார் வந்து சந்தோஷமாகவும் கொஞ்சம் கூட மனஸ்தாபம் இல்லாமல் ஏற்றுக்கிறாங்களோ அவங்க எல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ சுவாமி நமக்கு கொடுக்கக்கூடிய கஷ்டங்கள் எல்லாமே நமக்கு ஒரு மேன்மையான நிலையை அருள் செய்யறதுக்காக தான் அப்படின்றது உணர்ந்துக்கும். இன்னைக்கு நம்ம எல்லோரும் நம்மகிட்ட இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் தேவையில்லாத விஷயங்களெல்லாம் சுவாமி நீக்கி நமக்கும் அந்த பேரின்ப பெருநிலையை அருள் செய்யணும்னு சுவாமி கிட்ட பிரார்த்தனை பண்ணிப்போம். இன்னைக்கு எனக்கு பேசுறதுக்கு வாய்ப்பு கொடுத்த பகவானுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை சமர்ப்பிச்சுக்கிறேன். இங்கே வந்திருக்கக்கூடிய எல்லோருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். ஜெய யோகி ராமஸ்ரீ.